நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கென்று கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவ ஆவியானவர் வசனத்திலிருந்து எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இந்த வசனம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அல்லது அன்னைக்கு ஜனங்க வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? ஏன்னா பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணுறார். இதான் முதல் பிரசங்கம், பேதுரு பண்ணக்கூடிய முதல் பிரசங்கம். சபை காலத்தில் முதல் சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆவியில் நிரப்பின போது எழுந்திருச்சு நின்று ஃபஸ்ட்டு பிரசங்கம். இந்த பிரசங்கத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டபோது, அப்போ அவங்களுக்கு அவர் சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யுங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சித்துக் கொள்ளுங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டால், சால்வேஷன் அப்படிங்கிறது ஒரு ரட்சிப்பு. சால்வேஷனுங்கிறது ரட்சிப்பு. அதே நேரத்தில் ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை என்ன செய்யுங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் வந்து அவர்களை ரட்சித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கு ரட்சகராக, இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ரட்சகராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா சால்வேஷனர், பாதுகாக்கிறவர், சேவியர், அவங்கள வந்து காப்பாற்றுறது அப்படின்னு அர்த்தம். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், மாறுபாடுள்ள சந்ததின்னு ஒன்று இருக்கு. இந்த மாறுபாடுன்றதுல நம்ம போல அதுக்கு முன்னாடி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளை என்ன பண்ணணுமா, செப்பரேட் பண்ணி நம்மளை ரட்சித்துக் கொள்ளணும். சில நேரங்களில் நீங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, இருந்தால் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது, கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் வருது, அவங்கள பிடிக்க போது நீங்கள் கலாட்டா ஒன்றும் பண்ணலை, நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறீங்க, ஓரமாக தான் நிற்கிறீங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரையும் மொத்தமாக கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் நடுவில் போய், இல்லை சார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலே அமைதியாரா அப்படின்னு சொல்லி உங்களை மொத்தமாக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பது ரட்சிப்பு. அந்த இடத்துல நீங்க இல்லாமல் இருப்பது ரட்சிப்பு. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாறுபாடு உள்ள சந்ததி இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, அங்கிருந்து என்ன ஆயிருங்க, விலகி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப கர்த்தர் இந்த விலக்கி நம்மளை பிரிக்கிறார் பாருங்க, பிரிச்சு பாதுகாக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் கர்த்தர் நமக்கு செய்யற ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை கர்த்தர் வேறு பிரிச்சு நம்மளை பாதுகாப்பார். நம்மளை என்ன செய்வார், அங்கிருந்து வேறு பிரிச்சு நம்மளை பத்திரமா பாதுகாப்பார். இப்ப நாம எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டாந்துருக்காரு. எதுக்கு கொண்டாந்துருக்கிறாரு, ஏன் கொண்டாந்துருக்கிறாரு? ஒருவேளை சில நேரத்துல நமக்கு அது தெரியாது, நம்ம ஏன் கொண்டு வந்தாரு, எதுக்காக கர்த்தர் இப்படி பண்றாரு, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம போறோம் இல்லையா, வந்துடுறோம் இல்லையா. அப்படி வரும்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரிச்சதுக்கான நோக்கத்தை ஒரு நாள் தெரியப்படுத்துவார். அப்ப நமக்கு தெரியும் ஏன் வேறு பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி. நம்ம கிட்ட ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்ககிட்ட எல்லா பிளானையும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இதெல்லாம் நீ பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு மொத்த பிளானையும் காட்டி நம்மளை கூட்டிட்டு வருகிற தேவன் கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் சொல்றேன் நீ வா, விசுவாசிச்சு வா, நான் உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபெய்த், நம்ம கிட்ட விசுவாசிச்சு வரணும்னு பார்க்கிறாரு. இப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, வேறு பிரிக்கிறாரு, சில இடங்கள்ல இருந்து கொண்டாடுறாரு. இப்போ இந்த ஜனங்கள் நாம அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்கு. இந்த வசனத்துல இருந்து தான் கர்த்தர் என் கூட பேசினாரு. கவனிங்க, இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற இன்னொரு வார்த்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அந்த தண்ணீர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர். இங்கிலீஷ்ல மல்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்குதா. ஸோ தண்ணீர் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் என்பதற்கு ஜனங்கள்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான சில காரியங்களை செய்கிறார். அதுல ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
3வது நாள் வரைக்கும் கர்த்தர் கிரியேஷன் பண்ணல. கர்த்தர் என்ன பண்ணல? கிரியேஷன் பண்ணல. எதையும் ஆண்டவர் மண்ணிலிருந்து எதிலிருந்து உண்டாக்கல. முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளிச்சம் அவர் முகம். 4வது நாள் தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை என்ன செய்யறாரு? உண்டாக்குறார். வெளிச்சம்னா அவர் முகம், அதாவது அவர் முகத்தினுடைய வெளிச்சம் பூமியின் மேல வீச கடவுது, அதான் அர்த்தம். இப்போ அவர் முகத்துல இருக்கிறது இங்க வருது. 2வது நாள் பாத்தீங்கன்னா அவர் ஒரு காரியம் செய்யறாரு. 6வது வசனம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக் கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். நல்லா கவனிங்க. 2வது நாளும் கர்த்தர் கிரியேஷனை உண்டு பண்ணல. 2 தண்ணீருக்கு நடுவுல என்ன உண்டாக்குறாரு? பிரிவினையை உண்டாக்குறாரு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஜலம்னா எதை குறிக்குது? ஜனத்தை குறிக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இது இந்த 1ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஞானார்த்தம் உள்ளது. முழுக்க முழுக்க ஞானார்த்தம் உள்ளது. முதல் 2 அதிகாரத்தை நீங்க ஆவிக்குரிய விதத்துல வசனத்தை வச்சு தியானிச்சு பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிரியேஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளான் ஒன்று நமக்கு தெரியும். இந்த வசனம் என்ன சொல்லுது? முதலாவது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றார். ஸோ கர்த்தர் என்ன பண்றாரு? 2 வகையான ஜனங்களை உண்டாக்குகிறார். புரியுதா? 2 வகையான ஜனங்கள். எல்லாத்துக்கும் பாருங்க, முதல்ல கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அந்த பிளானை ஸ்பிரிச்சுவலி காட்டிடுவாரு. அதுக்கு பின்னாடி தான் அதோடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியும். உதாரணமா ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கிட்டாரு. அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும்னு சொல்லிட்டாரு. அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம்னு ஒன்று சொல்லிட்டாரு. ஆனா அதோடைய அர்த்தம் என்னங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரியும். இயேசு கிறிஸ்து வந்தாதான் அந்த ஆட்டுக்குட்டி நமக்கு தெரியும். நார்மலா பார்த்தா அவங்களுக்கு அது ஒரு பலி, ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும். ஆனா இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆட்டுக்குட்டினா எது ஞாபகத்துக்கு வருது? இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி தான் இதுல உள்ளதும், அதே மாதிரி தான் முதல் 2 அதிகாரத்துல உள்ளதும் அதே மாதிரி தான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு மாடலாக கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னாடி தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாரோ, புரிய வைக்கிறாரோ, அதே மாதிரி முதல் 2 அதிகாரத்தையும் கர்த்தர் கிரியேஷனை உண்டாக்கி அது உள்ள இருக்கிற அவருடைய திட்டத்தை நமக்கு தெரியப்படுத்துறார். அதுல உள்ள ஒரே ஒரு காரியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் ஃபர்ஸ்ட் செய்யற பிரிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். 2வது செய்யற பிரிவு ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற தண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற தண்ணி. இந்த ஆகாய விரிவுக்கு கர்த்தர் வானம் என்று பெயரிட்டார்னு இருக்கு. 8வது வசனம் வாசிங்க. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இந்த ஆகாய விரிவுக்கு பேர் என்ன? வானம். அப்பனா இதை எப்படி பார்க்கணும்? வானத்துக்கு மேலுள்ள தண்ணி, வானத்துக்கு கீழுள்ள தண்ணி. அப்ப தண்ணினா என்ன அர்த்தம்? ஜனம். வானத்துக்கு மேலுள்ள ஜனம், வானத்துக்கு கீழுள்ள ஜனம். 2 வகையான ஜனம் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது. கர்த்தர் முதல்ல என்ன செய்யறாரு? இந்த 2 ஜனங்களுக்கும் டிஃபரன்ஸ் இப்ப நமக்கு புரிகிறபடி சொல்லணும்னா, பரலோகத்துக்குரிய ஒரு கூட்டம் இருக்கு, பூமிக்குரிய ஒரு கூட்டம் இருக்கு. வானத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஜனம், வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒரு ஜனம். இந்த 2 ஜனத்துக்கு கர்த்தர் முதல்ல என்ன பண்றாரு? பிரிவினை உண்டாக்குகிறார். இந்த வசனத்தை இப்ப 2:40 அப்போஸ்தலர் பாருங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த ஜனத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இப்போ வானத்துக்குரிய ஜனம் எது, பூமிக்குரிய ஜனம் எது? எப்படி சொல்றது? வானத்துக்குரிய ஜனம்னா தூதர்களா, அங்க இருக்கிறவங்களா அப்படின்னா இல்ல. நம்மிலேயே கர்த்தர் பரலோகத்திற்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனமும் இருக்கிறது. தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். பூமிக்குரிய ஜனமும் இருக்கு. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, தரிசனம் உள்ள ஒரு ஜனம் இருக்கு, தரிசனம் இல்லாத ஒரு ஜனம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கிற ஒரு ஜனம் இருக்கு, கர்த்தருடைய திட்டம் இல்லாத ஒரு ஜனம் இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? இது 2த்துக்கு நடுவில் என்ன உண்டாக்குகிறார்? பிரிவு உண்டாக்குகிறார். நம்ம சொல்றோம் வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 2 ஜனங்களுக்கு நடுவுல நமக்கு ஒரு பிரிவினையை கர்த்தர் உண்டாக்கி வச்சுட்டாரு. We are all sons and daughters of God. வானத்தில் உள்ள தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். இவர்கள் பூமிக்குரியவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்ப நீங்களும் நானும் வானத்துக்குரிய பிள்ளைகளா தான், பூமிக்குரிய பிள்ளைகள் தானே இருக்கிறோம். ஒரு அப்பா அம்மாக்கு தானே பிறந்தோம். ஆனா கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு? அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நடுவுல கர்த்தர் என்ன பண்றாரு? பிரிவினையை உண்டாக்கி நம்மை வானத்துக்குரிய ஜனமாய் மாத்துகிறார். நமக்கும் அவங்களுக்கு என்ன பண்றாரு? நடுவுல ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் உண்டாக்குகிறார். இது 2 சேரக்கூடாதபடிக்கு டிஸ்டன்ஸ் உண்டாக்குகிறார். இதைத்தான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை வைத்து கர்த்தர் சொல்லும் போது சொல்ற வார்த்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அவர் அவனை வெளியே அழைத்து
நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். வானத்தில் இருக்கிற நட்சத்திர வண்ணமாக உன் சந்ததி இருக்கும். இது வானத்துக்குரிய சந்ததி. புரியுதா? இப்ப வாசிங்க 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். 2 இருக்குங்க பாருங்க. இப்ப 2 சந்ததி இருக்குது. ஒன்னு வானத்துக்குரிய சந்ததி, இன்னொன்னு பூமி கடற்கரை பூமியில உள்ளதான ஒரு சந்ததி. இப்போ நட்சத்திரம் வானத்துல இருக்கிறதுக்கும் கடற்கரை மணலுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது? புரியுதா? இதுவும் சந்ததி, அதுவும் சந்ததி. இப்ப கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, இந்த 2 சந்ததிக்கு நடுவில் என்ன இருக்கணும்? பிரிவு இருக்கணும். இந்த 2 ஒன்னா என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. வாசிங்க கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இந்த அடிமையானவளும் அவளுடைய மகன் இருக்கு இல்லையா, ஆகாரையும் இஸ்மவேலையும் சொல்லுது. இவங்களை பத்தி தான் கடற்கரை மணல் அங்க இருக்குது. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது 2 வகையான சந்ததி இருக்கு. அடிமையானவருடைய சந்ததி, சுதந்திரவாளி சந்ததி. அதாவது சாராளுடைய பையன், ஆகாருடைய பையன். இந்த ஆகாருடைய பையனை தான் கடற்கரை மணல்னு கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 15:5 சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரம் அது ஈசாக்கு, சாராளுடைய பிள்ளை. 16ஆம் அதிகாரத்துல ஆகார் உள்ள வராங்க. 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிரமாணங்களை மாத்துறாரு. 22 சொல்லும் பொழுது வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அப்படின்னு மாத்துறாரு. அப்ப 2 சந்ததி வருது. ஒன்னு பூமிக்குரியதான சந்ததி, இன்னொன்று வானத்துக்குரியதான சந்ததி. ஆனா வசனம் சொல்லுது 2ம் ஒன்றாய் இருப்பது இல்லை. இதை என்ன செய்ய? புறமேத்தல். இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வானத்துக்குரிய சந்ததியும் பூமிக்குரிய சந்ததியும் இணைந்து இருக்க முடியாது. கர்த்தருடைய தரிசனத்தோடு இருக்கக்கூடியதான சந்ததியும் மாம்சத்தின்படி இந்த பூமிக்குரிய தரிசனத்தோடு இருக்கிற சந்ததியும் என்ன செய்ய முடியாது? இணைந்து இருக்க முடியாது. இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே கர்த்தர் சொல்ற வார்த்தை, புதிய திராட்சரசத்தோட பழைய துருத்திய கலந்தா 2மே கெட்டு போகும். புதிய பிரமாணத்தோடு பழைய பிரமாணத்தை என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? அதே மாதிரிதான் வானத்துக்குரிய சந்ததி, வாக்கு தத்தத்தின் சந்ததி, வானத்துக்குரிய ஜலம், அந்த சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினால் இன்னைக்கு நீங்களும் உங்களை என்னையும் கர்த்தர் வானத்துக்குரிய சந்ததியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். இப்போ இந்த வேறு பிரிக்கப்பட்ட சந்ததிக்கும் இந்த பூமிக்குரிய சந்ததிக்கு நடுவில் என்ன இருக்குது? பெரிய கேப் இருக்குது. இந்த கேப் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கணும். வானத்துக்குரிய சந்ததியுடைய தரிசனம் வேறு, பூமிக்குரிய சந்ததியுடைய தரிசனம் வேறு. அவனுக்குரிய ஆசீர்வாதம் வேறு, இவனுக்குரிய ஆசீர்வாதம் வேறு. அவனுக்குரியதான பிரமாணம் வேறு, இவனுக்குரிய பிரமாணம் வேறு. இவனுடைய முடிவு வேறு, அவனுடைய முடிவு வேறு. எல்லாமே டிஃபரெண்ட். இந்த 2ஓட நீங்க எப்படி இருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்ட அந்த ஆதாம் இனி எதை சாப்பிடக்கூடாது? ஜீவ விருட்சத்தையும் சாப்பிடக்கூடாது. 2ஐயும் சேர்த்து என்ன பண்ணக்கூடாது? அவன் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? அது மரணம் கொண்டு வரும், இது நித்திய ஜீவனை கொண்டு வரும். மரணத்தையும் நித்திய ஜீவனையும் ஒன்னா சேர்க்கவே முடியாது. அப்ப இது 2த்துக்கு நடுவில் என்ன இருக்கணும்? பிரிவு இருக்கணும். இது எப்ப கர்த்தர் உண்டாக்குறாரு? ஆதியாகமத்துல 2ஆம் நாள் கர்த்தர் உண்டாக்குறாரு. எப்போ பாவமும் இருளும் பரிசுத்தமும் தனியாய் பிரிக்கப்பட்டதோ அப்பவே கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த சந்ததி வேறு, இந்த சந்ததி வேறு. இப்போ உங்களை என்னையும் வானத்துக்குரிய சந்ததியா தான் கூப்பிட்டுருக்காரு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரோட ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு கர்த்தர் நடுவில் நமக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பிரிவினை உண்டாக்கி நம்மளை வானத்துக்குரிய நட்சத்திரங்களாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் நமக்கு என்ன சொல்லுது? தானியேலின் புஸ்தகம் சொல்லுது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. சோ கர்த்தர் உங்களை என்னையும் வானத்துக்குரிய சந்ததியா மாற்றி இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப் இருக்கா? நடுவுல ஒரு பிரிவு இருக்குல்ல, உங்களுக்கும் உலகத்துக்கும் பிரிவு இருக்குதா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு ஒரு நாள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனா சேரக்கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரிவினை உண்டாக்கினார். இது ரெண்டும் சேர முடியும், ரெண்டும் என்ன செய்யும்? சேர முடியும். ஆனா சேர்ந்தால் அது அழிவைத்தான் உண்டாக்கும். வாசிங்க, அது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி. நோவாவுக்கு 600ஆம் வயதாகவும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிற ஜனமும் மேல இருக்கிற ஜனமும் ஒன்னா சேர போதுன்னு அர்த்தம். இதைத்தான் நோவா கிட்ட சொல்றாரு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு தங்களை என்ன செய்யறாங்க? இணைச்சு கொள்றாங்க. அப்ப தரிசனம் உள்ளவனும் உலக தரிசனம் உள்ளவனும் பரலோக தரிசனம் உள்ளவனும் ஒன்னா சேரவே முடியாது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பிரிவினையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். பல நேரங்களில் என்ன ஆகும்னா, நீங்க அந்த வானத்துக்குரிய தரிசனத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய தரிசனத்தை அதையும் ஒன்னா சேர்க்கறதுக்கான வேலை நடக்கும். இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கூட்டிட்டு வந்து சாராளோடு கூட நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்க சாராளுக்கு வயசாகி போச்சு, இனி பிள்ளை பிறக்காது, நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. ஆனா போயிட்டே இருக்கு, தரிசனம் என்ன செய்யுது? போயிட்டே இருக்கு. இதுல நடுவில் கடந்து யார கலக்குறாங்க? ஆகார கலக்குறாங்க. ஆகார கலந்து ஆபிரகாம் நினைச்சுக்கிட்டாரு, ஆகாரம் இருந்துட்டு போட்டோம், ஒரு குழந்தை வரட்டும், ரெண்டு எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாமே. முடியாது. அடிமையானவனும் சுயாதீனம் உள்ளவனும் ஒன்னா இருக்கவே முடியாது. மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் ஒன்னா இருக்க முடியாது. அப்படி இருக்கு, அதுவும் வருது இதுவும் வருது அப்படின்னா ஒரு நாள் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் என்ன செய்யும்? அழியும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இந்த ஆகாய விரிவுக்கு நமக்கு நடுவில் பிரிவினையை உண்டாக்குவார். வானத்துக்குரிய சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் என்ன பண்ணுவாரு? பிரிவினையை உண்டாக்குவார். இந்த பிரிவினைக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? வானத்துக்குரியவங்களா மாற்றுவார். அந்த தரிசனத்தை கொடுப்பார். அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் சிலது உங்களை கொண்டு வந்து இழுக்க பார்க்கும், உங்களை சில காரியங்கள் செய்ய வைக்கும். அதுதான் உலகத்துக்கு சரி. நல்லா தெரிஞ்சு கொடுங்க, அதுதான் உலகத்துக்கு சரி. இப்போ ஒரே பையன் இருக்கிறான், அந்த ஒரே பையனை கொண்டு போய் எனக்கு பலி கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. உலகம் இதை ஒத்துக்குமா? வீட்டில் ஒத்துப்பாங்களா? யாராவது ஒத்துக்க மாட்டாங்க. அவரே சொல்றாரு, உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் அவனை எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே உலகத்துல உள்ளது இதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனா இதை ஆபிரகாம் ஒத்துக்கிட்டு ஆண்டவருக்காக செய்ய துணியும் போது பரலோகத்தின் திட்டம் ஒன்று அவர் மேல செய்யப்படுது. என்ன செய்யப்படுது? அதுக்கு ஒப்புமையாக இயேசு கிறிஸ்து வருகிறார். சோ அதன் அடிப்படையில் தான் இது செய்யப்பட சொல்லுது. ஆண்டவர் ஈசாக்கை ஏன் மலைக்கு மேல கூட்டு போக சொன்னார்னா, இயேசு கிறிஸ்துவ செய்ய போறார். ஹெவன்லி பிளான். அந்த பிளானுக்கான ஒரு காரியத்தை செய்யறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஈசாக்கை கொண்டு போறதுங்கிறது ஹெவன்லி பிளான். ஆனா உலக பிரகாரமா சாராள்கிட்ட போய் சொன்னா விடுவாங்களா? சாராள்கிட்ட சொல்றாங்க, சாராள் நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் பையனை பலி கேட்கிறாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துல பிள்ளைகளை பலி கொடுக்கிறது இயல்பு. இயல்புனா முறைமையில இருக்கு. அந்த ஊர்ல என்ன இருக்கு? ஒரு முறைமையில இருக்கு. கானான்ல ஜனங்கள் தங்களோட மூத்த பிள்ளைகளை யாருக்கு பலி கொடுப்பாங்க? அவங்க கடவுள்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை ஆபிரகாம் செய்ய போறாருன்னு சாராள் நினைச்சுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லாம இருந்து எனக்கே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? 90 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. இந்த பிள்ளையை நான் பலி கொடுக்க என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். சாராளுடைய வியூல அது கரெக்டா இல்லையா? கரெக்ட். அவங்க சொன்னது கரெக்ட். சரி, இப்படி எடுத்துக்கோங்க. பைபிள் படி பலி கொடுக்கலாமா? பையனை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? பைபிள் படி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? ஒரு பிள்ளைய கடவுளுக்கு பலி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. God never accept human sacrifice. கர்த்தர் ஒரு நாள் மனுஷ பலி என்ன செய்ய மாட்டாரு. அப்ப இப்படி கேட்டா பார்க்கிறவங்களுக்கு இது அகைன்ஸ்டா இல்லையா? பைபிள் படிக்கிறவன் என்ன சொல்லுவான்? அது எப்படி ஆண்டவர் கேட்பாரு? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி சொல்வாரு? எந்த வசனத்துல சொல்வாரு? ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியும், இது கர்த்தர் என் மேல் வைத்த திட்டம், இது கர்த்தர் என்னை பத்தி செய்ய சொல்லியிருக்கிறார். சில நேரங்களிலே வானத்துக்குரிய சந்ததியில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லக்கூடிய திட்டம் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருக்கும். உங்களுக்கு ஆதரவா ஒரு கருத்து இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, செய் அப்படிம்பாரு, செய்யும் பாரு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த வானத்துக்குரிய பிளானை செய்ய போறீங்களா, இல்ல இந்த உலகத்தோடு கூட சேர்ந்து அத்தனை பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த பிளானை செய்யாம இருக்கிறதுக்கு. இந்த ஹெவன்லி பிளான் இருக்குல்ல, அதை செய்யாம இருக்கிறதுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வான்? ஹெல்ப் பண்ணுவான் உங்களுக்கு. அவன் சொல்லுவான், நாங்க பாத்துக்கிறோம் ஆபிரகாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவர் என்னதான் செய்யறாரு, என்னதான் பண்ணுவார் பார்த்துப்போம். அது எப்படி பிள்ளையை கேட்பாரு? அதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாரு, தைரியமாரு, நாங்க இருக்கிறோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருப்போம் அப்படின்லாம்பா. ஆனா இது 100%
காட் அவனை கூப்பிட்டாரு ஆபிரகாம். இன்னைக்கு உங்க பிள்ளைய கர்த்தர் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கர்த்தர் பலி கேட்க போறதில்ல, கொடுக்க மாட்டாரு. சரி செய்ய சொல்றாரு, சரின்னு சொல்றதுக்காவது உங்க வாய் வருமா? இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அதை சரின்னு சொல்ல முடியும். அந்த ஹெவன்லி பிளான்ல இருக்கிறவன் மட்டும்தான். திருப்பியும் சொல்றேன், காட் நெவர் அக்செப்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ். இதை நான் சொல்லக்கூடியது பைபிளில் உள்ள உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு திட்டம் உள்ளவராக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தரிசனம் யூனிக்காக இருக்கும், விசேஷமாக இருக்கும். அது உங்களுக்கானது மட்டும் இருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை செய்வதற்கு பூமியில ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நானும் செய்யணும். அப்படி ஏன் செய்ய முடியுது அப்படின்னு கேட்டா, உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. அப்படி வேறு பிரிக்கிறவனால மட்டும்தான் அந்த திட்டத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு 3 முக்கியமான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார். அதுவும் ஆண்டவர் தான் செஞ்சார், நான் செய்யலை. முதல் காரியம் நான் நினைக்கிறது, இந்த 3மே நான் நினைக்கிறது. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1992 திடீர்னு ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் கூட கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. போகிறோம், உட்காடுறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறாரு. நான் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, கேட்குறாரு. அந்த இடத்துல என் கூட சர்ச்சுக்கு வாங்குறாரு. அவர் பேசி தான் முடிச்சார், ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர் என்ன சொன்னார் காஸ்பெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தோணுது, இவர் இவ்வளோ பேசுகிறாரு, நம்ம போகணும் அப்படின்னு. அது கர்த்தரே என்னை நடத்தி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவேன். அந்த வேறுபாடு அங்கேருந்து அன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்சமான காரியங்கள்லாம் இருக்குது, அத்தனையும் டிவியில் ஓடுது, என்னை சுற்றி நடக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவர் இழுத்துட்டு போகிறாரு என்ன. அது என் நினைவே இல்லைம்ப, அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். அதை வந்து யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அன்றைக்கி. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நாங்கள் கொண்டு தான் சர்ச்சுக்கு போகிறோம், நீ என்ன புதுசாக பெண்டிகாஸ்டலுக்குள்ள வெந்தகோஸ்தே அப்படின்னு ஒன்று உள்ளே போகிறேன். இன்னும் சொல்ல போனால் எங்கள் அம்மாக்கெலாம் அப்போ வெந்தகோஸ்தே பிடிக்காது. பெண்டிகாஸ்டலுங்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, கை தட்டுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு பேர் அல்லேலூயா கூட்டம். எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது, அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் நம்புங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்தது எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இத்தனைக்கு எங்கள் அம்மா கிறிஸ்டியன், ஞானமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் தான் எடுத்தேன். ஏன்னா அவங்க தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் எடுத்தேன். இந்த வேறுபாடு பிரிக்கிறாருல்ல, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒப்பு கொடுத்தோம். ரெண்டாவது 2004 ஊழியத்துக்கு கர்த்தர் வர சொன்னார். அவர் வர சொன்ன போது எனக்கு எல்லாமே என்னுடைய ஃபேவரட், அல்லது எனக்கு ஃபேவராக இருக்க எல்லாம் இருக்கிறதுல என்னோட ஃபேவரட்டான விஷயம் அத்தனையும் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இதை விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு போ அப்படிங்கிறாரு. அதையும் சொல்லவே நான் அல்ல, முழு மைண்ட் எனக்கு அங்கிருந்து எடுத்துட்டார் ஆண்டவர். ஊழியத்துக்கு போகணும், அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னது. அப்படியே புறப்பட்டு வந்தோம். நீங்கள் நம்புங்க, 2 பேரை தவிர அத்தனை பேரும் என்னை பைத்தியம்னு சொன்னாங்க. உண்மையிலே சொன்னாங்க. ஆண்டவர் தான் கொடுத்து வெளிநாட்டு கூட்டு போறாரு, அங்கே போகிற ஆண்டவர் திருப்பி வர சொல்லுவாரா அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள். அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுற வேர்ட். மாதம் அன்னைக்கு உள்ள சம்பளம் 70,000 ரூபா சம்பளம். அந்த 70,000 ரூபா சம்பளத்தை நான் பெருசுன்னு சொல்லலை, இப்பயும் சொல்கிறேன். அதை விட்டுட்டு வர்றத அவங்களுக்கு அது பெருசாக தெரியுது. அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் நியாயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எங்கள் அம்மா, 2 பேரை தவிர ஒருத்தரும் நான் வந்ததை அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்னை எல்லாருமே கேவலமாக தான் பேசினாங்க, அத்தனை பேர் கேவலமாக பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஆவியானவர் ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. ஒரு முடிவு, இல்லை நீ வா, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் கொடுத்தாரு. இது 2வது ஸ்டெப். 3வது, இப்போ இங்கே இருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கோம்ல, இதை 2016 இங்கே ஆண்டவர் வர சொன்னார். இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னாரு. நீங்கள் உட்காந்துருக்கிற இந்த இடம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் முதல்ல நீங்கள் யாருமே பார்த்ததில்லை. இங்கே இருக்கிற யாருமே என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் பார்க்குற எதுவுமே இல்லாமல், ஒரு ரோடு இல்லாமல், ப்ராப்பராக இங்கே வரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல், 2 மேடு ஏறி வரணும். மலை குன்று மாதிரி இருக்கும், அதை ஏறி தான் வரணும். எதிரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஏறி தான் இங்கே வரணும். அந்த சகோதரர், எனக்கு ஒரு பிரதர் தான் இதை கொடுத்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரும்போது மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆச்சு நாங்கள் இங்கே வரத்துக்கு, வந்து சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. அந்த இடம், இந்த இடத்த ஆண்டவர் வந்து உனக்கு தரேன்னு இங்கே நிற்கும் போது என்கிட்ட சொல்கிறாரு, உணர்த்துறாரு, இந்த இடம் தான் நான் உனக்கு சொன்ன இடம், இங்கே தான் நீ அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை மட்டும்தான் நம்புகிறோம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே நம்புவதுக்கு ஏதுவான காரியம் கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, மனுஷன் நடந்து வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. இங்கே வந்து ஊழியம் செய்யணும்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய காரியங்கள் எதுவுமே அங்கே ஒரு செங்கல் கூட கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அங்கே போ, அங்கே உனக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன்.
நோவாவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லி பேழையை கட்ட ஆரம்பின்றார். எங்க ஆரம்பி? இந்த லேண்டில் ஆரம்பி. லேண்டில் கட்டினா எதுக்கு பேழை? பேழை எங்க கட்டணும் நியாயமா? தண்ணியில கட்டணும். தண்ணிக்கு பக்கத்தில் கட்டி தண்ணியில் விடணும். அதான் செய்வாங்க. சம்பந்தமே இல்லாமல் பேழையை கட்டுக்கிறார். எது கட்டணும்? எல்லாரும் ஒரு உலக அழிவு வரப்போது, காப்பாற்றுறதுக்கு கட்டு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒரு வேலை தான் இது. இங்க வந்து செய் அப்படின்னு சொன்னார். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த 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 காரியத்தை, இந்த விஷனை ஒரு 5-6 பேரை தவிர வேற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. ஏன்னு சொன்னா, இதை பைத்தியம்னு சொல்லக்கூடியவங்க என் கூட இருந்தாங்க. இங்கே போய் கட்டுறதுக்கு பேசாமல் சென்னையில் ஒரு வீடு வாங்கலாம், அங்கே ஒரு ஆஃபீஸ் போடலாம், இவ்வளோ காசை நீங்கள் இங்கே போய் செலவு பண்ணணுமா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு என்னை டிஸ்கரேஜ் பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய விடாமல் என் தரிசனத்தை விட்டு கீழே தள்ளக்கூடியதான அந்த பூமிக்குரிய வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி இதை செய்யணும். ஏன்னா இது காட்ஸ் பிளான். ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்க, ரோடு இல்லாத இடத்துல இருந்து ரோடு உருவாக்குறாரு. ஒரு கிலோமீட்டர் 150 மீட்டருக்கு ரோடு உருவாக்குறாரு. இந்த ஒரு ஆட்களுக்காக ரோடு போட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கிறாரு, 2 ஊத்து கொடுக்கிறார் தண்ணி. அதெல்லாத்த தாண்டி இதை செய்யறதுக்கு மனுஷங்களை கொடுக்கிறாரு. அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். காசு இருந்தா கூட இங்கெல்லாம் கட்ட முடியாது. அதை கொடுத்து இவ்வளவு பேரை கொண்டு வராரு. இந்த தரிசனத்தை யோசிங்க. இதை நீங்க போய் யாருக்கிட்ட ஷேர் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்லெஸ் அந்த வானத்துக்குரிய தரிசனம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதெல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்குது. காட்டுக்குள்ள போய் அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இப்படி செய்யறாங்களே, இது எதுக்கு இவ்வளவு அங்க செலவு பண்ணணும், ஏன் பண்ணணும், அதுவும் ரோடு இல்ல, ஆக்சசபிள் கிடையாது அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், நீங்க வானத்துக்குரிய சந்ததியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா பிளானும் யூனிக்கா தான் இருக்கும். அந்த பிளானை பூமிக்குரிய சந்ததிக்கு புரியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தர் சொன்ன உடனே அதிகாலையில் எழுந்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்லா கவனிச்சு பாருங்க. சாராள் மிக்ஸே ஆக மாட்டாங்க. அதுல சாராள் என்ன ஆக மாட்டாங்க, சொல்லவே மாட்டான். சாராளுக்கிட்ட என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டான், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். சரி 2-3 நாள் இருந்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு பையனை பலி கொடுக்க போறோம், சரி பையன் கூட ஒரு 2-3 நாள் ஜாலியா இருப்போம், அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறமா கொண்டு போய் பலி கொடுப்போம் அப்படின்னு கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவன் செஞ்சது என்ன? அதிகாலையில் எழுந்து மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டான். சரி, காட்ஸ் பிளானை, கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை செய்யணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும், நீங்க மட்டும்தான் செய்யவும் முடியும். ஏன்னா அது உங்க மேல வச்சது, அது உலகத்துக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்க அங்க ஷேர் பண்ணீங்க, உங்க விசுவாசத்தை குலைச்சிருவாங்க, உங்களை செய்ய விட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு அவங்க பேசி என்ன பண்ணிடுவாங்க, அந்த திட்டத்துல இருந்து உங்களை தூக்கிடுவாங்க. யாரை கொண்டு வந்து கத்தரை திட்டத்தை வைக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் பிரியும். மற்றவங்களை விட்டு கத்தரை என்ன பண்ணுவாரு, அப்படியே பிரிப்பாரு, நடுவில் ஒரு பிரிவினை உண்டாக்கிடுவாரு. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு சிலர்லாம் இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பத்தில் நிறைய அகெயின்ஸ்ட் வரும்போது அவர்கள் வந்து எதிர்த்துட்டு போவாங்க. போகும்போது ஒரு நாள் கூட கர்த்தர் போய் அவங்களோட ஒப்புரவாகி அவங்க கூட்டிட்டு சொல்ல மாட்டார். அவங்க அந்த தரிசனத்துல இல்லாம போறாங்க அப்படின்னா கர்த்தர் சொல்வாரு, ஒண்ணுமே பேசாத, விட்டு. தரிசனத்துல உள்ளவன் உன் கூட டிராவல் பண்ணுவான், தரிசனத்துல இல்லையா டிராவல் பண்ண மாட்டான். நீ போய் என்ன பண்ணாத, உன் தரிசனத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஐயோ இப்படி நடக்குது அதெல்லாம் சொல்லாத. அவன் தரிசனம், இப்ப லோத்து வரணும்னா கானானுக்கு என்ன பண்ணுவான், தானா வருவான். அங்க 1000 பிரச்சனை வரும், எங்க கானான்ல. ஆனா லோத்து என்ன சொல்லணும் தெரியுமா, எனக்கு ஆடு மாடு மந்தையை விட ஆபிரகாம் முக்கியம், ஆபிரகாமுடையதான தரிசனம் முக்கியம். இந்த தீர்மானத்தை யார் எடுத்திருக்கணும், லோத்து எடுத்திருக்கணும். இப்ப லோத்துக்கு ஆபிரகாம் கூட இருக்கிறத விட ஆடு மாடு முக்கியமா போச்சு. விளைவென்ன, ஒரு நாள் சோதோம் அழிந்தது. அந்த அழிவுல லோத்து எந்த ஆடு மாடுகளுக்காக சோதோமுக்கு போனானோ எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் கையாய் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, வானத்துக்குரிய சந்ததிக்கும் பூமிக்குரிய சந்ததிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வானத்துக்குரிய சந்ததிக்கு மட்டும்தான் அது புரியும், மற்ற ஜனத்துக்கு அது என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா கர்த்தரே அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லாம் தெரியுது இல்ல, வானத்துல நடக்கக்கூடியதான காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரியாது.
சயின்ஸில் சொல்லுவாங்க, மேகம் வருது, தண்ணிலாம் ஆகுது, எவாப்ரேட் ஆகுது, மேகம் ஃபார்ம் ஆகுது, இடிக்குது, இடி இடிக்குது, அங்கேருந்து மின்னல் வருது, எல்லாம் சொல்கிறாங்க. எதையாவது நீங்கள் மேகத்துக்குள்ளே இருந்து பார்த்துருக்கீங்களா? அது நடக்கிற விஷயத்தை, ப்ராசஸை? அது நமக்கு புரியவும் புரியாது. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நட்சத்திரம் இருக்குது, அத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்களா? அதை தாண்டி இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே, அது தாண்டி ஒன்று இருக்குதா? பிளாக் ட்ரிஃப்ட்னு ஒன்று இருக்குனாங்க, அது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு எதாவது தெரியுமா? எல்லாமே அசம்ஷன். ஏன்னா மனுஷனால வானத்துக்குரியதை கெஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவனால் என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் வானத்தில் உள்ளவரால் அதை புரிஞ்சுக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். இப்போ நீங்களும் நானும் எதுக்குரிய சந்ததி? வானத்துக்குரிய சந்ததி. கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. அந்த வேறுபாட்டில் நீங்கள் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அந்த கடற்கரை மணல் இந்த வானத்து நட்சத்திரம் சேர்ந்துச்சு, அழிவு. அதான் கர்த்தர் சொல்றாரு. அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன், வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப பாருங்க, ரெண்டாவது பூமியிலேயே கர்த்தர் ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு. இப்ப வானத்துக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் பூமிக்கு மேல இருக்கிற ஜலத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? டிஃபரன்ஸ் உண்டாக்கிட்டாரு. ஆனா இப்ப ரெண்டாவது ஒன்று டிஃபரன்ஸ் உண்டாக்குறாரு. என்னது? பூமியில உள்ள ஜலத்துக்கும் வெட்டாந்தரைக்கு என்ன உண்டாக்குனார்? தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக்க கடவுது. இந்த டிஃபரன்ஸ். இந்த தண்ணீர் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? இந்த வெட்டாந்தரை என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தண்ணீர் என்பது, இதுதான் பேதுரு சொன்னது, மாறுபாடுள்ள சந்ததி. பூமிக்குள்ளேயே உங்களுக்கும் எனக்கும் அகைன்ஸ்டா ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கிருந்து எப்பவுமே என்ன வரும் தெரியுமா? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இது எப்பவுமே கரையை நோக்கி வரும், உங்களை என்னையும் அழிக்கிறதுக்கு வரும். இப்ப நாம திட்டத்தின்படி வந்துடும். இந்த வெட்டாந்தரைங்கிறது எது? இந்த வெட்டாந்தரையில தான் மரம் செடி கொடிகளை உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் ஏதேன் உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் தோட்டத்தை உண்டாக்குறாரு. இந்த வெட்டாந்தரையில் தான் நித்திய ஜீவ விருட்சத்தை உண்டாக்குறாரு. இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கானது பூமியில. இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை வச்சு கர்த்தர் நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது, திடீர்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருந்து ஒரு ஜனம் வரும். பூமியில இருந்து என்ன செய்யும்? ஒரு ஜனம் வரும். அது வந்து என்ன பண்ணும்? இதை டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்கு, உங்க பிளானை மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஒரு பிளான் ஒன்று பண்ணும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு சமுத்திரத்துக்கு? பைபிள் சொல்லுது, சமுத்திரத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரிதான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்க இந்த பிளானை பூமியில செய்யும் போது உங்களுக்கு விரோதமா பிசாசு பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புவான், ஒரு ஜனங்களை எழுப்புவான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. நல்லா கவனிங்க. இப்ப பாம்பு என்ன பண்ணுது? ஜலத்தை கொண்டு வந்து ஊத்துது. அப்படின்னா ஜனங்களை கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஜலம் இதுக்கு அடையாளமா இருக்கு. இது யாருடைய வாயிலிருந்து வருது? பாம்பின் வாயில். பிசாசு கிட்ட இருந்து ஒரு கூட்டம் எழும்பி வரும். இந்த கூட்டத்துடைய வேலையே என்னன்னா, உங்களை விழுங்கிறது. உங்களை என்ன பண்ணணும்? முழுங்கணும். உங்க தரிசனத்திலிருந்து உங்களை நடத்தணும், வெளியே கொண்டு போகணும், உங்களை க்ளோஸ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, ஏவாள் என்ன பண்ணிச்சான்? தோட்டத்துக்குள்ள இருந்து இந்த பாம்பு அது இருக்கிற காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருச்சான், தோட்டத்தோடு வெளியே கூட்டு போயிருச்சான். அதே மாதிரி தான் சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை வெட்டாந்தரையில் நம்மளை வச்சு உருவாக்கி கரெக்டாக கொண்டு போய், அதில் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 14 வாசிங்க. 14. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நீட்டா போஷிக்கிறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். 6வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அது தேவன் ஆயத்தம் பண்ணின இடம். ஆனா எங்க இருக்குது? வனாந்தரத்தில் இருக்குது. தேவன் உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணாரு. உங்களை கொண்டாந்து பத்திரமா வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ணாரு. அந்த இடம் எங்க இருக்கு? வனாந்தரத்தில் இருக்கு, ஊருக்குள்ள இல்ல. எனக்கு கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆபிரகாமை கூப்பிடும் போதும் சரி, அல்லது வந்துட்டு யாக்கோபை கூப்பிடும் போதும் சரி, அல்லது எலியாவை சொல்லும் போதும் சரி, அல்லது யோவான் ஸ்நானகன் சொல்லும் போதும் சரி,
எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு கூட்டு போறாரு. அங்க வச்சுதான் அவங்கள போஷிக்கப்படத்தக்கதாக. நம்ம பொதுவா போஷிக்கிறவங்க என்ன போஷிப்போம்? இப்ப நீங்க வர வழியில, ஊருக்கு வெளியில ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்க ரொம்ப அன்பாயிட்டீங்க. ஐயோ பாவம், சாப்பாடு கொடுன்னு நினைக்கிறீங்க. அவர் எங்க கூட்டிட்டு வருவீங்க? சாப்பாடு கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அதான் ப்ரொசீஜர். இப்ப இருக்கவங்க ஹோட்டல்ல கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு காலத்துல ஹோட்டல் இல்லாதவங்களாம் பொதுவாக எங்க கூட்டு போவாங்க? வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டு வாசல உட்கார வச்சு, அம்மா சாப்பாடு கொடுங்க, பாவம் அவர் பசியா இருக்கிறாரு. அப்பெல்லாம் ஹோட்டல் ரொம்ப கிடையாது. அப்போ வீட்டுக்கு கூட்டு வருவான், வெளியே இருந்து உள்ள கூட்டு வருவான். ஆனா இவரு போஷிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறாரு? உள்ள இருந்து வெளியே கூட்டு போறாரு. போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் ஆயுதம் பண்ணு. ஏன் ஆண்டவர் அங்க கூட்டிட்டு போறாரு? உன்னை கொண்டு போய் கர்த்தர் போஷிக்கிறது இவங்களை விட்டு வேறு விரிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி. ஏன் நீங்களும் நான் இங்க இருக்கோம்? உலகத்தின் பார்வைக்கு இது வனாந்தரம், உலகத்தின் பார்வைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இடம், உலகத்தின் பார்வைக்கு காடு. என்ன வேணாலும் சொல்லட்டும், இங்க மனுஷன் இருப்பானா? இப்ப கூட பரவாயில்ல, சுத்தி ஒரு 4 வீடு வந்துருச்சு. நாங்கள் வரும்போது இங்க என்ன கிடையாது? ஒரே ஒரு வீடு கூட கிடையாது. அப்படித்தான் இங்க வந்தோம். ஆனால் இங்கேதான் கர்த்தர் போஷிப்பை உண்டாக்கினார். இங்கேதான். ஆனா என்ன செய்யும் பிசாசு தெரியுமா? இங்க வந்து வெள்ளத்தை ஊத்தும். வந்து என்ன செய்யும்? வாயை திறந்து வெள்ளத்தை ஊத்தும், ஜனங்களை அனுப்பும். அந்த ஜனங்கள் எதற்கான ஜனலா இருப்பாங்க தெரியுமா? ஸ்திரீயானவளை கொன்று போகும்படி. அப்படிதானே இருக்கு. 15 வாசிங்க. 15. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அப்ப என்ன பண்ணுச்சான்? ஸ்திரீயை கொண்டு போறதுக்கு ஜனங்களை அனுப்பிச்சான். கர்த்தர் கொண்டு போய் வனாந்தரத்துல வச்சு போஷிக்கிறாரா? பிசாசு என்ன பண்ணுதா? பின்னாடி இந்த ஆட்களை அனுப்புதா, அங்கிருந்து கூட்டிட்டு போயிரு. ஸ்திரீயானவளை வெள்ளம் கொண்டு போகும்படி. இங்கதான் நீங்களும் நானும் அந்த டிஃபரன்ஷியேட் உள்ள ஜனங்க. கடற்கரை தண்ணி, கடற்கரை லேண்டுக்கும் தண்ணிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களை கர்த்தர் இந்த லேண்டில் வச்சு ஏதோ போஷிக்க விரும்புறாரு. ஆனா என்ன பண்ணும் பிசாசு? இந்த தண்ணியை கொண்டாந்து ஊத்தும், இந்த ஜனங்களை கொண்டாடும். இந்த கடற்கரை என்ன செய்யும்? கடற்கரை கடல்ல இருந்து தண்ணியை ஜனங்களை கொண்டாந்து இவங்களை கொண்டு போகும்படி. ரொம்ப வசனத்தை வாசிக்கும் போது உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, அதுக்கான ஒரு விளக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க. அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? திரளான தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள். நமக்கு தெரியும், திரளான ஜனங்களுடையதான காரியம் எனக்கு கர்த்தர் மேல இருக்கிற நேசத்தை என்ன செய்யாது? அவிக்க மாட்டாது. அது என் மேல வச்ச திட்டம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதாவது நமக்கு எப்பவுமே பிசாசு என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவத்துக்கு ஆட்களை மட்டும் அனுப்ப மாட்டான். தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகிறதுக்கு உபத்திரவப்படுத்துற ஆட்களை மட்டும் என்ன செய்ய மாட்டான்? அனுப்ப மாட்டான். அந்த வசனம் திருப்பி வாசிங்க. திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும். வெள்ளங்கிறது என்னது? உபத்திரவம். வெளிப்படத்தில் வாசிச்சோம் இல்லையா? வெள்ளங்கிறது உபத்திரவம். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் உங்களை பாசிட்டிவா அந்த அழைப்புல இருந்து தூக்கிட்டு போய் வெளியே ட்ரை பண்ணுவான். ஒரு பக்கம் பிசாசு உங்களை உபத்திரவம் கொடுத்து அங்கிருந்து தூக்கிட்டு போய் ட்ரை பண்ணுவான். இப்போ பவுல் வந்து எருசலேமுக்கு போகணும், சரியா? எருசலேமுக்கு போனா பவுல் பெரிய கிரியை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு எருசலேம் பவுல் போகணுது காட்ஸ் பிளான். ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சா? அழுது அவனை போக விடாம என்ன பண்ணுச்சா? போக விடாம அழுது, நீங்க நேரிடக்கூடாது, நீ போக. அவன் சொல்றான், நீங்கள் ஏன் அழுது என்னை கலங்க பண்ணுகிறீர்கள்? அப்படின்னா இவங்களாம் என்ன பண்ணல? சண்டை போடல. பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? உபத்திரவப்படுத்துறது வேற. ஒரு ஊருக்குள்ள பவுல் போறாரு, சம்மாடி அடிச்சிட்டாங்க, சாக பிழைக்க விழுந்துட்டாரு, கீழே செத்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. பவுல் எழுந்து பிரசங்கம் பண்ணினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள வர விடாம, தேவதத்தை செய்ய விடாம உபத்திரவம் பண்ணி தடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு, சாஃப்டா பேசி, பாசிட்டிவா பேசி, அன்பா பேசி காட்ஸ் பிளான்ல இருந்து வழிகளை பண்றது. உங்களுக்கு புரியுதா? இப்போ கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னாரு, சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள்னு சொல்லி. இவர் மறுநாள் யோசேப்பு பார்க்க போறாரு, அவர் அடிச்சது யாரு? சகோதரர்கள். இப்போ காட்ஸ் பிளானுக்கு அகைன்ஸ்டா நடக்குது, கரெக்ட் தானே? ஆனா அடிச்சதெல்லாம் யாரு?
சகோதரர்கள் அடி தூக்கி போட்டு மிதிச்சிட்டா. இது உபத்திரவப்படுத்தி உங்களை அந்த பிளான் விட்டு ஒதுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறது. சரி, நாங்கள் எகிப்துக்கு போயாச்சு, அங்கே போனால் போர்த்திபார் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ பிரச்சனை நெகட்டிவ் இல்லை, அடிக்க உதைக்கிறது இல்லை. போர்த்திபார் மனைவியுடைய அன்பு, அந்த அம்மா ரொம்ப பாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப பாசம். இதுவும் காட்ஸ் பிளான் விட்டு வழி விலக பண்ணுறது தான். அவனை அடித்து பார்த்தாங்க, இப்போ அன்புல வீழ்த்த பார்க்குறாங்க. ரெண்டத்தையும் அவன் தாண்டினான்ல, அங்கே தான் அவன் வெட்டாந்தரைக்கும் தண்ணீருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வரும். உனக்கு என்ன வரும்? உன்னுடைய திட்டத்தை விட்டு உன்னை வழிவிலக பண்ணுகிற சமுத்திரம் பக்கத்திலே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவது இல்லை, லிமிட்ல வச்சிருப்பாரு. ஆனால் அந்த தண்ணி உன்னை மூழ்கி நீ சுனாமி உன்னை அடிச்சிட்டு போகாதபடி பார்த்துக்கணும். வெள்ளம் கொண்டு போகும்படி அப்படின்னா சுனாமின்னு அர்த்தம். சுனாமி தானே கடல் அலை வந்து தூக்கிட்டு போகும். அந்த சுனாமி உன்னை தூக்கிட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாரு. ஆனால் நீங்க அதில் என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரத்தில் இந்த தண்ணி ஒன்று இருக்கு, இது ஆபத்தான தண்ணி, கொண்டாந்து பக்கத்திலே தான் இருக்கும். அந்த கடற்கரை மணல் பக்கத்திலே தான் சமுத்திரமும் இருக்கும். ரெண்டு பிரிச்சுட்டார். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது உன்னை போகாத, அது உன்னை தூக்கிட்டு போகாம பார்த்துக்கிற, ஆனால் ரெண்டும் சேராம பார்த்துக்கோ. இது அடுத்து கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். வானத்தில் உள்ள தண்ணிக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பூமியிலையும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டாந்தரைக்கும் தண்ணிக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த தண்ணி லேண்டுக்குள்ள வராம என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். அது வர ட்ரை பண்ணும். கடற்கரையிலிருந்து அலை என்ன செய்யும்? எங்க வரத்துக்கு ட்ரை பண்ணும்? கரைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அது திரும்பி என்ன செய்யும்? போகும். நீங்க ஒரு லிமிட்ல நின்றுட்டீங்கன்னா அந்த கடல் உங்களை என்ன செய்யாது? உள்ள இழுத்துக்கிட்டு போகாது. சிலர்லாம் அட்வென்ச்சர் இருக்காங்க, போய்தான் பார்ப்போம், எனக்கு நீச்சல் தெரியும், எதுவும் என்ன செய்யாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ட்டு உள்ள போவாங்க. ஒரு அலை இல்லை, ஒரு அலை அவங்களை என்ன பண்ணிடும்? எழுத்துட்டு உள்ள போயிடும். அதனாலதான் சில காரியங்களுக்கு கர்த்தர் சொல்வாரு, விலகி ஓடுங்களும் பாரு. சில காரியத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? எதிர்த்து நில்லுங்களும் பாரு. ஆண்டவர் ஏத்து நிக்க சொன்னது பிசாசை, விலகி ஓடுனது பாவத்தை. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, பாவத்தை ஏத்து நிற்போம், பிசாசுக்கு விலகி ஓடுவோம், மாத்தி செய்வோம். பிசாசை எதிர்க்கணும், ஆனா பாவத்துக்கு என்ன பண்ணிடணும்? அங்க நமக்கு வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குதா, எஸ்கேப் அப்படின்னு. அதான் நல்லது. இல்லைன்னா உன் தரிசனத்திலேருந்து என்ன பண்ணிடும்? அந்த தண்ணி உன்னை வெட்டாந்திரல அப்படியே இழுத்துட்டு போகும். எல்லாருக்கும் இது நடக்கும். ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, ஈசாக்குக்கு அப்படி ஒரு காரியம் நடந்தது. அதே மாதிரி யாக்கோபுக்கு நடக்கும், மோசேக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இந்த தண்ணி உங்களுக்கு கொண்டு போகாதபடி என்ன செய்யணும்? ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கும், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த தண்ணியெல்லாம் தூக்கிட்டா என்ன ஆகும்? வெறும் லேண்டாகவே இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. ஆண்டவர் சொல்வார், அது ஒரு பார்ட் உன் லைஃப்ல. அந்த தண்ணி ஒரு பார்ட், அது அங்கே தான் இருக்கும். ஆனால் உன்னை தூக்கிட்டு போகாதபடிக்கு நான் அதுக்கு கட்டளை கொடுக்கல. நீ உள்ள போய் மாட்டிக்காத, நீ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து மெயின்டைன் பண்ணு. உன் தரிசனத்தை கரெக்டாக என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. இந்த வசனம் சொல்லுது, முதல்ல ஒரு தண்ணி இருக்கு, அது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் டிஃபரன்ஸ். இந்த தண்ணி பூமிக்குரியது, ஜனங்கள், நம்ம வானத்துக்குரியவர்கள், நமக்கு அவங்க நடுவில் என்ன இருக்குது? பெரிய கேப். ரெண்டாவது ஒரு தண்ணி இருக்கு, இது என்ன? உங்க லேண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கும். இது இருக்கும், வந்து 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 போயிட்டே இருக்கும் அலை. ஆனால் அந்த அலை உங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். இது என்ன தெரியுங்களா? வெட்டாந்தரையிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணி. அப்படித்தானே இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. இது எங்க இருக்கு? வெட்டாந்தரையிலிருந்து வருது. இது கீழே இருக்க தண்ணி இல்ல, சமுத்திரத்து தண்ணி இல்ல, இது எங்கிருந்து வருது? வெட்டாந்தரையிலிருந்து. இந்த தண்ணி தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தண்ணி. இது தோட்டத்துக்குள்ள இருந்து வரும். இந்த ஆவியானவருடைய தண்ணி, அதான் இயேசு சொல்றார்ல, தாகமாய் இருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன். இந்த தண்ணி ஓடி 4 ஆறு, அது தனி சப்ஜெக்ட். 4 ஆறுனா 4 பிரமாணம், 4 லேண்டு, 4 விதமான காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் தனி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. வானத்துக்குரிய தண்ணியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த தரிசனத்தை, தாகத்தை தீர்க்கிறதுக்கு
ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார். இந்த நதி நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். இதுல நீங்க மூழ்கலாம். முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, இடுப்பு அளவு, நீந்தி நீந்தி ஃபாதர் பெர்கமன்ஸ் பாட்டு அழகா இருக்கும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. இந்த தண்ணீரை தான் நீங்கள் நானும் மூழ்கணும். இந்த பரிசுத்த ஆவிய நதியின் தண்ணீர் இது சிங்காசனத்திலிருந்து வரும், இது ஏதேனிலிருந்து வரும். அந்த தண்ணி நம்மோடு கூட நம் தாகத்தை தீர்ப்பதற்கு, நமக்குள்ளதான விருட்சங்களை முளைய பண்றதுக்கு, அந்த ஆவியானவர் தான் அந்த வசனத்தை நம்ம கொடுத்து போஷிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வசனம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு. சரீரத்துக்கு எப்படி சாப்பாடோ ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு? வசனம். அப்ப எப்படி சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு பூமியில முளைக்குமோ அதே மாதிரி ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடும் என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப எப்படி இந்த சரீரத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு முளைக்கிறதுக்கு தண்ணி தேவையோ அதே மாதிரி ஆத்ம சாப்பாடை முளைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணிக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அதை தான் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த தண்ணி உங்களுக்கு பாயும். இப்ப நீங்க பூமியில இருக்கிற மொத்த தண்ணியும் அல்ல, ஒதுக்கப்பட்ட தண்ணியும் அல்ல, வெட்டாந்தரையிலிருந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிப்பதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை என்னையும் வானத்துக்குரிய தண்ணியை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் பூமிக்குரிய தண்ணி உங்களை தாக்காம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வெட்டாந்தரையிலிருந்து வரக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய தண்ணியையும் கொண்டு தாகம் தீர்க்கிறவர்களாய் காணப்படும். இந்த தண்ணி சொல்றது தான் கேட்கணும். இந்த தண்ணி பாயிர பக்கம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அது மாதந்தோறும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. அந்த நதிக்கரை ஓரத்தில் எல்லாம் முளைக்கும். அந்த நதி தாகம் தீக்கும், பாய்கிற இடத்துல எல்லாம் முளைக்கும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணிக்கு தான் நாம காத்திருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடியே ஓடணும், அதை தேடணும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா மாறிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குரிய தண்ணியோட இணையறதுக்கு வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் சேர ட்ரை பண்ணுது. அப்புறம் கர்த்தர் பிரிச்சுட்டார் பூமியில. சரி, இதுக்கு மிஞ்சி வராதுன்னு சில காரியங்களை கர்த்தர் வச்சுட்டாரு. நாம என்ன பண்றோம்? அப்பப்போ போய் காலை நினைச்சிட்டு வருவோம். அப்பப்போ என்ன பண்ணுவோம்? காலை நினைச்சிட்டு. ஏன்ப்பா போய் காலை நினைக்கிற? கொஞ்சம் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, அங்க போய் கால் நினைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் என்னப்பா பண்ற? கால் நினைச்சா பத்தாது, குளிக்க வேணாமா? அவ்வளவு தூரம் போயிட்டு குளிக்காம வந்த அதுல வர ஒருத்தர் சொல்லுவான், உனக்கு கடல்ல குளிக்க பயமா? நீ ஜாலியா குளிச்சு பாரு, ஒன்னும் ஆகாதும்பா. அப்படி குடிப்பி நீ, நான்லாம் நல்லா நீச்சல் அடிப்பேன், அதுல ஸ்ரீலங்கா போயிட்டு வர வேணாம்பா. சரிதான், எவனோ ஒருத்தன் ஸ்ரீலங்காவுக்கு போய் தைரியமா வந்துட்டான். ஆனா எவனும் உள்ள போனோம்னு செஞ்சு 99 பேர் செத்துட்டான், ஒருத்தன் தான் பொழைச்சான். இவனுக்கு பிசா சொல்லுவான், பாரு இந்த ஒருத்தன் பொழைச்சிட்டான் பாரு, நீயும் போலாம்பா, தண்ணியில இறங்கு பார்க்கலாம்பா. ஆண்டவர் சொல்வார், இல்ல நான் வேறு பிரிச்சுட்டேன், வெட்டாந்தர வேறு நீ முளைக்க பண்ணுகிற ஆளு, இங்க இருக்கிற தண்ணி உனக்கு வேணாம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கால் நினைக்க நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு நாள் உன்னை விழுங்கு போடும். வரும், வராமல் இருக்காது. லைஃப்ல அதெல்லாம் வரதான் செய்யும். தூரத்துல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா உள்ள இறங்கின அது உன் தாகத்தை தீக்காது. அது உப்பு தண்ணி. அதுல சில நேரத்துல சில மீன் கிடைக்கும். அந்த மீனுக்கு ஆசைப்பட்டு உள்ள போன சிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்றார், ஓரமா நில்லு. அப்ப ஆண்டவரே, எனக்கு இந்த ஓரமா நின்னா இங்க தண்ணி இல்லையே, இங்கிருந்து ஒரு தண்ணியை நான் எழுப்ப பண்ணுவேன். அந்த தண்ணி உன் தாகத்தை தீர்க்கிற தண்ணி. அது பரிசுத்த ஆவியாகிய தண்ணி. அது உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகும். என்ன முளைக்க பண்ணணுமோ முளைக்க பண்ணும். எந்த விருட்சம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களை சாக விடாமல் பாதுகாக்கும். இந்த தண்ணி இருக்குதுல, சமுத்திர தண்ணி, அது உங்களை கொன்று போடும். ஆனா இந்த தண்ணி இருக்குது, ஜீவனை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வனாந்தரத்துல சாகிற இடத்துல கிடக்கிறான், இஸ்மவேல்னு ஒருத்தன். வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவள் கண்களை திறந்தார், அங்கே ஒரு நீரூற்று இருந்தது, பிள்ளை வளரும் வரை கர்த்தர் கூட இருந்தார். அதான் அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி. நாம துன்மார்க்கனா துஷ்ட மனுஷனா இருக்கலாம், இஸ்மவேலன் துஷ்ட மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ஆனா பரிசுத்த ஆவியாக தண்ணி நம்மளை காப்பாற்றி உருவாக்கி அவர் ஆசைப்பட்ட அந்த தரிசனத்தை அடைய வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இவ்வளவுதான், ஒரே ஒரு விஷயம்தான். கர்த்தர் இந்த பிளானை இப்ப நம்ம ஓவராலா ஒரு சில விஷயங்களை தான் பார்த்துருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், வானத்துக்குரிய தண்ணிக்கும் பூமிக்குரிய தண்ணிக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வானத்தை நட்சத்திரத்துக்கும் கடற்கரை மணலுக்கும் பிரிவினை உண்டாக்கியிருக்காரு. ரெண்டும் சேரவே கூடாது. அடுத்து பூமியில உள்ள தண்ணியிலேயே ஒரு தண்ணியை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஜனங்களை உன்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அது உன்னை இழுத்துட்டு போயிடும், சாவடிச்சிடும். அந்த தண்ணி வேண்டாம். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி இருக்கிறார்.
இது வரும். இங்கிருந்து தான் என்ன வரும்? தண்ணி வரும். இதுதான் உன் தாகத்தை தீர்க்கிறதான தண்ணி. இந்த பரிசுத்த ஆவியாக தண்ணிக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, இந்த கடல் மாதிரி இது பெருசா தெரியாது, இது ஜாலியாலாம் இருக்காது, குளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனா இது மட்டும்தான் உன் தாகத்தை தீர்த்து உன் ஜீவனோடு கூட வைக்கும். ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிக்கிறேன். காட்ஸ் பிளானை செய்ய போறீங்க, இல்லை அதில் நிற்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்கள் கண்ணுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கும். அதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதான் கர்த்தருடைய பிளான்னு சொல்லி. சில நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பிடிச்ச கடல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு நாள் இழுத்துட்டு உள்ள போயிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நான் தைரியமாய் சொல்லுவேன், இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரு திட்டத்தோடு கூட அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்த யூனிக் பிளான். எனக்கு எப்படி இதை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த யூனிக் பிளான் யாருக்கும் புரியாது. நீங்க போய் சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது, அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது உங்களுது. பூமிக்குரிய தண்ணி அதை கெடுக்காதபடி நீங்கள் வானத்துக்குரிய தரிசனத்துக்குரியவராக இருங்கள். அந்த தரிசனத்தை பிடிச்சுக்கோங்க. ஒரு நாள் வரும், வருகை தாமதிக்குமானால் அந்த தரிசனத்தை எடுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஓட பண்ணுவார், தங்கி இருக்க பண்ணுவார், தாமரிக்க பண்ணுவார். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா கர்த்தர் செய்ய சொல்லிட்டாரா, யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்க தரிசனம். அதுக்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த தரிசனத்தில் ஓடும்போது உங்களை விட்டு சிலரை கர்த்தர் வேறு பிரிச்சு தனியா வச்சிருக்கிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அவங்க உங்களை அழிச்சு விடாதபடி, உங்களை இழுத்துட்டு போயிடாதபடி கர்த்தர் அவங்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டார். ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் மாட்டிடாதீங்க. அவங்க பிசாசின் வாயில் இருக்கிற வெள்ளம் மாதிரி. அவங்களுக்கு உங்களை கொண்டு போகும்படி, பிசாசு வெள்ளம் கொண்டு போகும்படி எருசலேமுக்குள்ள புறஜாதி ஸ்திரீகள் உள்ளே வந்து சாலமோனை தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிட்டாங்க. அதான் நடக்கும். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை விட்டு யூதாசை தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்க, காசாசையை காட்டி. அதான் அந்த வெள்ளம் செய்யும். அமலேக்கிய ராஜா ஆடு மாடுகளை கொடுத்து சவுல தூரம் கூட்டிட்டு போயிட்டான் தேவனை விட்டு. போய் மாட்டிடாதீங்க. சில இடத்துல நிக்கணும்னா அங்கே நிக்கணும், உள்ள போகக்கூடாது. நான் சொல்றது வெறும் மாம்ச காரியங்களை மட்டும் சொல்லல. மனுஷர்கள், பணம், பொருள், எது கர்த்தர் கொடுக்கலையோ அது நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க கர்த்தர் சித்தம் இல்லாம செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு விலையை நீங்க கொடுப்பீங்க, ஒரு விலை கொடுப்பீங்க. அந்த விலையை கொடுக்காம நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க லேண்டிலே நிக்கணும், தேவ சித்தத்திலே நிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வெள்ளம் உங்களை கொண்டு போகாது. ஆனா அதுக்கு பதிலா உங்க பக்கத்திலே ஒரு நீரூற்று இருக்குது, ஒரு நதி ஓடுது. அந்த நதி உன் தாகம் தீர்க்கும். அந்த நதி உன்னை செழிப்பாக்கும். அந்த நதி உன்னை உயர்த்தும். அந்த நதி கடல் மாதிரி பெருசு கிடையாது பார்க்கறதுக்கு. அந்த நதி நீ அதுல கடல்கிட்ட எதிர்பார்க்கிற எதையும் எதிர்பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நதியை விட கடல் பெருசா தெரியும். ஆனால் நதி தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். அந்த தரிசனம் தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். இது பெருசா அழகா பார்க்கிற சமுத்திரம் ஒரு நாள் உன்னை கொன்று போடும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு வச்ச திட்டத்துல, தரிசனத்துல மனுஷனோ, உலகமோ, பொருளோ, பணமோ, ஆஸ்தியோ எதுவும் இழுத்து விடாதபடி முடிவு பரியந்தம் அந்த தரிசனத்திலேயே நிக்க நான் வானத்துக்குரிய சந்ததியாய் மாற எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே,
அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்ட காரியத்துக்காய் உமக்கு நன்றி. நீர் வரும் வண்ணமும் எனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை பாராட்டும். எது ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடி, எதுவும் உம்மை விட்டு என்னை தூர கொண்டு போகாதபடி, முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.